இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் பெட்டிஷன் வந்து போடும் பொழுது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கிளியரா வந்து பெயில் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாம 90 நாட்களுக்குள்ள ட்ரையலை முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய சப்மிஷன்ஸ் கொடுத்தாங்க. எதை பேஸ் பண்ணி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து அவங்க சப்மிஷன்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் வந்து ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு முகாந்திரம் இல்லாததுனாலையும் செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி ட்வின் கண்டிஷன்ஸ் இருக்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதை அப்போஸ் பண்ணணும். ரெண்டாவது அப்படி அப்போஸ் பண்ணும் பொழுது அவர் கில்ட்டி இல்லைன்னு கோர்ட் நம்பணும் அந்த குற்றத்துக்கு. அப்படி நம்பினாதான் பெயில் கொடுக்க முடியும். இன் கேஸ் ஆஃப் ஹேமந்த் சோரன் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் பொறுத்த வரைக்கும் சிசிபியும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இடியும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அக்யூஸ்ட் அண்டர் ட்ரையல். டெல்லி ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. செக்ஷன் 19 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆகிறாரு. அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் தராங்க. எப்பனா எலெக்ஷன் டைம்ல. அப்போ எந்த காரணத்தால அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்றாங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து பெயில் ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ற வரைக்கும் லோவர் கோர்ட் கொடுத்த பெயில ஸ்டே பண்ணி வச்சிருக்காங்க. மீன்வைல் சிபிஐ அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜூலை 3ஆம் தேதிக்குள்ள இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணுங்கிறது அவங்களோட பாயிண்ட். சோ செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாப் ஸ்கேம்ல அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஹேமந்த் சோரன் அவர்கள் பாத்தீங்கன்னா லேண்ட் ஸ்கேம், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பாத்தீங்கன்னா லிக்கர் ஸ்கேம். கடந்த ஒரு வருடங்களாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி வழக்கு என்னுடைய நிலைமை இப்போ என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் வழக்கறிஞர் சத்யகுமார் அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் தமிழ். இப்போ சமீபத்தில் நான் வந்து சமூக வலைதளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜூன் 14ஆம் தேதியோட செந்தில் பாலாஜி கைதாகி 1 வருடம் ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நான் படித்தேன். இது எனக்கே பெரிய ஷாக்கிங் தான். அவர் அரெஸ்ட் ஆகி அவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு. இப்போ செந்தில் பாலாஜியினுடைய நிலைமை, அந்த வழக்கினுடைய நிலைமை எப்படி இருக்கு? அவர் சிறையிலேருந்து வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அந்த வழக்கத்தை பற்றின விளக்கங்களை பற்றி சொல்லுங்க. டெஃபினட்டா செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருடமா சிறைச்சாலையில் இருக்காரு. அவரோட கேஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தரேன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த வழக்கு தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ். அந்த வழக்கு வந்து சிசிபி வந்து விசாரிச்சிருந்தாங்க. சிபிஐ கிடையாது, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச், தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த வழக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். சப்சிக்வெண்ட்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இருக்கும்பொழுது, மினிஸ்டராக இருக்கும்போது, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது, சப்சிக்வெண்ட்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஏடிஎம்கேலேருந்து மூவ் ஆகி இன்னொரு கட்சிக்கு போய் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராரு. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சராகவும் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இந்த கேஸ் தொடர்ந்துட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு, கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போடுறாரு காம்பவுண்டிங்க்கு. என்ன காம்பவுண்ட் பண்ண ட்ரை பண்ணாருன்னா, பணம் வாங்கினவங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டேன், அதனால் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும்னு போடும்பொழுது இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட் வந்து போன வருடம் மே 2023 அப்போது ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளியராக ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்தாலும் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணலாம், ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சமன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக வந்து சமன்ஸை வந்து நிராகரிக்கிறதோ இல்லை ப்ரெசன்ஸ் வந்து பெருசாக காட்டாதனால போன வருஷம் ஜூன் 13ஆம் தேதி 14ஆம் தேதி செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அப்பையிலிருந்து தொடர்ச்சியாக பல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே சிசிபி கேஸு ப்ளஸ் இடி கேஸு, ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 இடி கேஸு, சிசிபியோட கேஸில் பிசிஏ கேஸு, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய கேஸு. இந்த சிசிபி கேஸ் ஆகப்பட்டது எம்எல்ஏ எம்பி கோர்ட்டில் போயிட்டு இருந்தது. இடி கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண உடனே நடுவண் நீதிமன்றம் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் வருது. வரும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ச்சியாக பெட்டிஷன்ஸ் போட ஆரம்பிக்கிறார். இந்த பெட்டிஷன் ஆகப்பட்டது முதல்ல கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை கொஸ்டின் பண்ணார். ரெண்டாவது செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் பெட்டிஷன்ஸ் போட்டார். அந்த பெயில் பெட்டிஷனும் உடல்நிலை வந்து சொல்லி பெயில் போட்டார். அதுக்கப்புறம் பெயில்ஸ் வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை பேஸ் பண்ணி பெயில் போட்டார். மூணாவது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பெட்டிஷன் போடுறாரு. என்ன பெட்டிஷன் போடுறாருன்னா, ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் என்ன அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 இருக்கக்கூடிய அரெஸ்ட்டு நான் வந்து இப்போது அண்டர் த இன்வெஸ்டிகேஷன் அண்டர் ட்ரையலில் இருக்கேன். ஒரு சமயம் ப்ரெடிகேட் அஃபென்ஸில் சிசிபி கேஸில் நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாலோ இல்லை அக்யூட்டல் ஆகிட்டாலோ அப்போது ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் நான் ப்ரிசனில் இருந்தது வந்து ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா படி அகேன்ஸ்ட் தானே, அன்லாஃபுல் ஆகிடும் இல்லையா,
அதனால் என்னோட பர்சனல் லிபர்ட்டினால இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் பெட்டிஷன் வந்து போடும் பொழுது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கிளியராக வந்து பெயில் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் 90 நாட்களுக்குள்ள ட்ரையலை முடிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஹைகோர்ட்டில் ஜட்மெண்ட் கொடுக்குறாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். பட் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு இன்னொரு ஜெயிஷன் வருது இன்னொரு கேஸில். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்ஸ் வந்து டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ட்ரையலுக்கு. காரணம் என்னன்னா, லோவர் கோர்ட்டோடைய பேர்டன் ஆஃப் கேசஸ் வந்து தெரியாமல் டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கடினமாக இருக்குது லோவர் கோர்ட்ஸ்க்கு. அதனால் லோவர் டைம் லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர்கள் இதுக்கு நடுவில் அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வந்து முடிச்சதுக்கப்புறம் தான் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். அது வரைக்கும் ஸ்டே ஆகணும்னு பெட்டிஷன் போட்டிருந்தார். அதனால் என்னாச்சுன்னா, நடுவர் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக வந்து டைம் வந்து இந்த பெட்டிஷன் போனதுனால ட்ரையல் எடுக்க முடியல. அது எடுக்க முடியாதனால இந்த 3 மாதம் காலம் முடியும் பொழுது நடுவர் நீதிமன்றம் ஜட்ஜ் அல்லி மேடம் வந்து லெட்டர் எழுதுறாங்க ஹைகோர்ட்டுக்கு. என்ன லெட்டர் எழுதுறாங்கன்னா, இந்த மாதிரி 90 டேஸ்க்குள்ளே ட்ரையலை முடிக்க முடியல, அதனால் வந்து டைம் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு சொல்லும் பொழுது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னாடி இந்த மேட்டர் வருது ஹைகோர்ட்டில். அவர் என்ன பண்ணுறாரு, சப்சிக்வெண்ட்டாக மேட்டர் ஹியர் பண்ணிவிட்டு டைம் லைன் சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுக்க வேணாம்னு சொன்னாலும் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி இதில் வந்து டைம் லைன் கொடுத்துருந்ததுனால 90 டேஸ் அப்புறம் வந்து ஒரு 4 months எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தரப்புலேருந்து ஆர்கியூ பண்ணும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டை மேற்கோள் காட்டி டைம் லைன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ டைம் லைன் கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் பெட்டிஷன் போட மாட்டீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் அவங்க அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இப்போ 4 months டைம் கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு. இப்போ பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டு இந்த மேட்டரை வந்து விசாரிக்கிறதுக்காக 4 more months டைம் கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. பை த வை, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து 4 months டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இது வந்து இந்த ஆர்டர்னால நீங்கள் அக்ரிவ் ஆனீங்கன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணுங்கள், 4 months டைம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதையும் சொல்லிட்டு தான் கேஸ் வந்து இப்போ வந்து 4 months ட்ரையல் கோர்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது தமிழமுதன், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் நடுவர் நீதிமன்றம் பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டு சட்டத்தின்படி அவருக்கு ட்ரையல் வந்து ப்ரெடிகேட் அஃபென்ஸு ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் எம்பிஎம்எல்ஏ. பட் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல் கிளப்பிங் ப்ரொவிஷன் ஒன்று இருக்குது, செக்ஷன் 44 என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸையும் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் அஃபென்ஸ் இருக்கும்போது இதை வந்து ட்ரையல் வந்து பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடத்தணுன்ற மாதிரி வரும்பொழுது இப்போ ட்ரையல் ஆகப்பட்டது பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் தொடங்கும் ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழமுதன். இப்போ நம்ம மக்களுக்கு வந்து வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற கான்செப்ட் தான் எப்போவுமே புரியும். அவர் வெளியில் வருவாரா வரமாட்டாரா, வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத சூசகமாக சொல்ல முடியுமா? இல்லை, இது யாராலுமே சொல்ல முடியாது. பிகாஸ் இட் இஸ் அ பவர் ஆஃப் த கோர்ட். இது வந்து ஜுடிஷியரிங்கிற போது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி. nobody can predict, nobody can say anything. It's a power of the court to decide. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயில் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. இப்போ ஜூலை மாதம் அந்த ஹியரிங் வர்றதுக்கான ஒத்தி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக மே மாதம் வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸை மென்ஷனிங் பண்ணுறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜூன் மாதம் லீவாக இருக்கிறதுனால வெக்கேஷன் முடிஞ்சு ஜூலை மாதம் தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸ் ஆகப்பட்டது ஹியரிங்க்கு வரப்போகுது. அப்போ வரும்பொழுது தான் தெரியும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதான்னு. இப்போதைக்கு வந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய அப்சர்வேஷன்ஸ் அண்ட் ஜட்மெண்ட் வந்து 4 months வந்து ட்ரையலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டர் மேலே அக்ரிவாக இருந்தாருன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு அதை வந்து கொஸ்டின் பண்ணிக்கலாம். அது அவருக்கு இருக்க ரைட்டு. பட் கோர்ட்டோட பவரை யாராலையுமே சொல்ல முடியாது. வி ஹாவ் டு வெயிட் ஃபார் த ஜூலை மந்த். அவருக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். இதே மாதிரியான ஒரு வழக்கு தான் வந்து ஹேமந்த் சரான், அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த வழக்கும் இது ரிலேட்டபிளாக வந்து தொடர்புடைய வழக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வழக்கு தற்போதைய நிலை எந்த நிலையை எட்டியுள்ளது? டெஃபினட்டாக தமிழவர்தன். ஆக்சுவலாக இடி கேஸ் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் சிசிபி ஃபைல் பண்ணது தான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ். இடி வந்து ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட். ஸோ சிசிபி கேஸ் ப்ளஸ் இடி கேஸ். ஹேமந்த் சோரன் அவர்களுடைய கேஸ் வந்து அவர் வந்து லேண்ட் ஸ்கேம் கேஸு ப்ளஸ் இடியோட இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஹேமந்த் சோரன் அவர்கள் அரெஸ்ட் ஆனது இடியோட இன்வெஸ்டிகேஷன் தான் அரெஸ்ட் ஆனார். அவர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட். ஆக்சுவலாக அவர் ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோக்ஷா அப்படிங்கிற அந்த கட்சிக்கு தலைவர் ப்ளஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஜார்க்கண்ட். அவர் ரிசைன் பண்ணிவிட்டு வேற ஒருத்தருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அரெஸ்ட் ஆகிறாரு. இப்போ பெயில் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க ஜார்க்கண்ட் ஹைகோர்ட்டு. இப்போ இந்த பெயில் ஆகப்பட்டது கிராண்ட் பண்ணும்பொழுது
அவருடைய கேஸில் வந்து எந்த முகாந்திரமும் இல்லை, பார்க்கும்பொழுது இடியோட இது வந்து பேஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய வழக்கறிஞர்களோட ஆர்குமெண்ட்டாக இருந்தது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்களுடைய சப்மிஷன்ஸ் கொடுத்தாங்க, எதை பேஸ் பண்ணி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து அவங்க சப்மிஷன்ஸ் கொடுத்தாங்க. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் வந்து இப்போது ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு முகாந்திரம் இல்லாததுனாலையும் செக்ஷன் 45 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி ட்வின் கண்டிஷன்ஸ் இருக்குது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அதை அப்போஸ் பண்ணணும், ரெண்டாவது அப்படி அப்போஸ் பண்ணும் பொழுது அவர் கில்ட்டி இல்லைன்னு கோர்ட் நம்பணும் அந்த குற்றத்துக்கு. அப்படி நம்பினா தான் பெயில் கொடுக்க முடியும். இன் கேஸ் ஆஃப் ஹேமந்த் சோரன் அவருடைய கேஸில் முகாந்திரம் இல்லாததுனால கில்ட்டி இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை கோர்ட்டுக்கு வரதுனால இப்போதைக்கு பெயில் கொடுத்துருக்காங்க. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ் பொறுத்த வரைக்கும் சிசிபியும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க, ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இடியும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அக்யூஸ்ட் அண்டர் ட்ரையல், அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, ரெமெடிஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவர் கோர்ட்ஸ்க்கு போய்க்கலாம். அதே மாதிரி ஹேமந்த் சோரன் பார்த்தீங்கன்னா இஸ் நாட் அக்யூஸ்ட் அண்டர் ட்ரையல், இன்வெஸ்டிகேஷன் இஸ் ஆன்கோயிங், இன்னும் சார்ஜ் ஷீட் போடல. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆன்கோயிங் இருக்கிறதுனால ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு இப்போ பெயில் கிடைச்சிருக்கு. அதனால ஹேமந்த் சோரன் அவர்கள் திருப்பி போய் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பெயில் கிடைச்சதுனால இன்வெஸ்டிகேஷன் தான் இருக்காரு, கன்விக்ட் ஆகல. கன்விக்ட் ஆனாதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்பிள் ஆக்ட் 1950 படி அவர் மெம்பரா இருக்க முடியாது, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியா இருக்க முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாதுன்னா மினிஸ்டர் ஆக முடியாது, மினிஸ்டர் ஆக முடியாதுன்னா சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது இல்லையா. அது ஆனால் இப்போ வந்து அவர் இருக்கிறது இன்வெஸ்டிகேஷன் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன்னால அவர் இப்போ சீஃப் மினிஸ்டராக கூட தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1950 படி டிஸ்குவாலிஃபைட் கிடையாது. இதுதான் சட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு. பட் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது சிபிஐ வழக்கு, அந்த சிபிஐ வழக்கு ஆகப்பட்டது டெல்லி லிக்கர் கேஸு. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ப்ரெடிகேட் அஃபென்ஸில் அரெஸ்ட் ஆகலை, சிபிஐ வழக்கில் அரெஸ்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு ஒரு அரெஸ்ட் ஆனது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய வழக்கில் தான் அரெஸ்ட் ஆகிறாரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் கிட்டத்தட்ட 9 வாட்டி அவருக்கு சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெல்லி ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. செக்ஷன் 19 ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் ஆகிறாரு. அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் தராங்க. எப்போனா எலெக்ஷன் டைமில். அப்போது எந்த காரணத்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா டெல்லி லிக்கர் ஸ்கேம் லிக்கர் பாலிசியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு கான்ஸ்பிரேட்டராக இருந்திருக்காரு கிரிமினல் கான்ஸ்பிரசின்ற ஸ்டேட்மெண்ட்டை இடி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நடுவில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் பெயில் இருந்து இன்ட்ரீம் பெயில் இருந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஜூன் 1ஆம் தேதி சரணடைய சொல்லியிருந்தாங்க. ஜூன் 1ஆம் தேதி சரணடைஞ்சிடுறாரு. சரணடைஞ்ச உடனேயே ரூஸ் அவென்யூ கோர்ட்டில் பெயில் போடுறாரு. பெயில் போட்ட உடனே பெயில் கிடச்சிடுது அவருக்கு. ஆனால் உடனே இடி என்ன பண்ணுறாங்க, டெல்லி ஹைகோர்ட்டில் போயிட்டு ஸ்டே வாங்குறாங்க. அவருடைய பெயில் கிராண்ட் ஆனதை அடுத்த நாளே பெயில் வந்து ஸ்டேக்கு வருது. ஸ்டே இருக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணுறாரு, டெல்லி ஹைகோர்ட் வந்து ஸ்டே பண்ணதை சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போடுறாரு. பெட்டிஷன் போட்டுட்டு இருக்கும் பொழுது சிபிஐ வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணுறாங்க. சிபிஐ வழக்கில் அவர் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக முதல்ல இஸ் நாட் அரேட் அஸ் அன் அக்யூஸ்ட். பட் இடி ஃபைல் பண்ண ரிப்ளையில் இவர் வந்து கான்ஸ்பிரேட்டர் ஃபார் த கிரிமினல் கான்ஸ்பிரசியாக இருக்கிறதுனால, அதுக்கு அவருக்கு பொறுப்பு இருக்கிறதுனால, இடி வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜூலை 3ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணுங்கிற அந்த டார்கெட் இருக்கிறதுனால அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சிபிஐ வந்து கஸ்டடி எடுத்திருக்காங்க. இப்போ இதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கிடச்சிடுச்சு, ஆனால் பெயில் மேலே ஸ்டே இருக்குது டெல்லி ஹைகோர்ட்டில். அந்த ஸ்டே மேலே சுப்ரீம் கோர்ட் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த பெட்டிஷன் வித்ட்ரா பண்ணிட்டாரு. ஸோ டெல்லி ஹைகோர்ட் வந்து பெயில் ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற வரைக்கும் லோவர் கோர்ட் கொடுத்த பெயிலை ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க. மீன்வைல் சிபிஐ அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜூலை 3ஆம் தேதிக்குள்ளே இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணுங்கிறது தான் அவங்களோட பாயிண்ட். ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாப் ஸ்கேமில் அரெஸ்ட் ஆயிருக்காரு. ஹேமந்த் சோரன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் ஸ்கேமு, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா லிக்கர் ஸ்கேம். ஸோ ஒரு ஏஜென்சியும் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கிறதுனால தான் பிஎம்எல்ஏல ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் இடி அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கேசஸ் எப்படி மூவ் ஆகுன்றது இது அப்சல்யூட்லி கோர்ட்டோட பவர் தான். கோர்ட் ஹாஸ் அப்சல்யூட் பவர். இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் 3 ஆர்கன்ஸு, ஒன்று லெஜிஸ்லேட்டிவ், ரெண்டாவது எக்ஸிக்யூட்டிவ், மூணாவது ஜுடிஷியரி. ஜுடிஷியரி ஹாஸ் த ஹையஸ்ட் பவர். த பவர் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் இண்டிபெண்டன்ட். அதனால் கோர்ட் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை அப்சர்வ் பண்ணி தான் சொல்ல முடியும் எப்படி இந்த கேஸ் மூவ் ஆகும்னு. we can not predict, we are no one to predict. அதனால் we have to wait and watch என்ன ஜட்மெண்ட் வரப்போகுது, வரக்கூடிய நாட்கள் எப்படி மூவ் ஆகுதுன்றதை கோர்ட் ரிப்போர்ட் பண்ணுற ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணுங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. தேங்க்யூ சார். நன்றி தமிழ்மகன்.